காட்டிய அருள் வழியில் பார்ப்போம். நமது உயிர் இயக்கிக் கொண்டிருக்கும் இடமே ஈஸ்வர லோகம். நாம் எதையெல்லாம் எண்ணி அந்த உணர்வின் தன்மை உருவெறுகின்றோ அவையே இந்திரலோகம். ஏனென்றால் எண்ணிய குணத்தை உருவாக்கும் சக்தியாக உடலுக்குள் வந்து விடுகின்றது, இரத்தத்தில் கலந்து விடுகின்றது. அது அவ்வகையில் உருவாக்கிவிட்டால் அணுவாக உருப்பெற்றால் பிரம்மலோகம். அந்த அணுவின் தன்மை உருவாகி அதன் மலம் உடலாகிவிட்டால் சிவலோகம். இப்ப நாம் பல கோடி தீமைகளை வென்று அந்த உணர்வின் தன்மையை வென்று வென்று தீமை வென்றிடும் சிவலோகமாக இன்று நாம் மனித உடலை உருவாக்கியுள்ளது. ஆகவே சொர்க்கலோகம் போகும் இந்த உண்மையின் உணர்வை அறிந்து சொர்க்கலோகம் போகும் மனித உருவை உருவாக்கியுள்ளது. நாம் மனித உருவே சிவலோகம். சொர்க்கலோகம் போகும் அந்த பாதை மனித உடல் இருந்துதான். இப்போது மனிதனின் வாழ்க்கையில் வேதனை என்ற உணர்வினை ஈஸ்வர லோகத்தில் வேதனை என்று நாம் எண்ணும் போது அந்த வேதனை என்று உருவாக்கும் ஈஸ்வர லோகத்தில் உருவாகி விடுகின்றது. அந்த உணர்வின் தன்மை இந்த லோகத்தில் அது கருவாக உருவாக தொடங்கி விடுகின்றது. அது கருவாக உருவாக தொடங்கிவிட்டால் அது பிரம்மலோகமாக மாறுகின்றது. ஆக தன் இனத்தையே உருவாகும் அந்த பிரம்மலோகமாக மாறுகின்றது. ஆக வேதனை என்ற உணர்வுகள் இந்த சிவலோகத்தில் புகுந்தால் அதனுடைய மலம் மனித உடலை கரைத்திடும் நரகலோகமாக மாற்றுகின்றது. இப்ப வேதனை என்று வரப்படும் போது இன்று ஆடு மாடு மற்ற உயிரினங்கள் அனைத்தும் அந்த உடல்கள் அனைத்தும் அது உடல் சிவமே. இருப்பினும் அந்த உடலுக்குள் அது நரகலோகமாக தான் வாழுகின்றது. ஆகவே மனிதன் இத்தனை காலம் கடந்து வந்த பின் வேதனை என்ற உணர்வை நுகர்ந்தால் ஈஸ்வர லோகத்தில் அந்த வேதனை உருவாக்கும் உணர்வுகள் இந்த லோகமாக மாற்றி ஆக நாம் மனித உடலை மாற்றிடும் நரகலோகமாக மாற்றிவிடும். ஆக நரகலோகமாக மாற்றிவிட்டால் நாம் அடுத்து பிறவியில் மனிதன் அல்லாத பிறவியை தான் பிறக்க முடியும். ஆகவே மனிதனின் வாழ்க்கையில் நரகலோகத்தை மாற்றி சொர்க்கலோகம் என்ற நிலையில் இன்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரத்தை நாம் ஈஸ்வரா என்று இயங்கினால் இந்த ஈஸ்வர லோகத்தில் இந்த நரகலோகத்தில் வந்த தீமைகள் அனைத்தும் அகற்றிவிட்டு சொர்க்கலோகமாக இந்த உடலில் உருவாக்கி அடுத்து உயிருடன் ஒன்றி என்று ஏகாந்த நிலை என்ற சொர்க்கத்தை அடையும் மார்க்கம்தான் உயிரான ஈஸ்வர லோகம். ஆக நாம் எண்ணி இயங்கும் அனைத்தையும் ஈஸ்வர லோகத்தில் உருவாக்கி ஆக இந்த லோகமாக மாற்றி பிரம்மலோகமாக மாற்றி பின் இதை சீவலிங்கமாக மாற்றுகின்றது. ஆக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற்றுவிட்டால் உடல் அமைப்பு ஒளியின் சரீரமாகத்தான் மாறுகின்றது.
ஆகவே அந்த சொர்க்கலோகத்தை நாம் அடைய நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த துருவ தியானத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும். நம்ம உடலுக்குள் எத்தனையோ கோடி குணங்கள் உண்டு. காளி, மாரி, அங்கலீஸ்வரி என்று தாம் தீமைகளை உருவாக்கும் இந்த உணர்வுகள் எல்லாம் நாம் நரகுலோகத்திற்கு அழைத்து செல்லும் நிலைதான் இது. ஆகவே அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் சேர்த்தால் இவை அனைத்தும் நம்முடன் இணங்கி ஆக நாம் சொர்க்கலோகம் என்ற நிலையை இன்று ஏகாந்த நிலையில் கொண்ட 10வது நிலையான துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் நாம் சப்தரிஷி மண்டலங்களாக 6வது அறிவு 7வது நிலையாக ஒளியின் சரீரமாக நாம் வாழலாம். குரு காட்டிய அறுவழியில் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை எடுத்து இந்த உடலுக்குள் சொர்க்கத்தை உருவாக்கி என்றும் பேரானந்தம் என்ற நாம் இந்த வாழ்க்கையிலே சொர்க்கம் என்ற உணர்வை உணர்த்தி அது வளர்த்து சொர்க்க வாசலை அடைந்து சொர்க்க வாசல் என்ற உயிருடன் ஒன்றி இந்த உடலை விட்டு சென்ற பின் பேரானந்த ஒளி என்ற நிலையில் சொர்க்கம் அடைவோம். குரு அருளும் அதன் பாதையும் நீங்கள் சிந்திக்கும் போது அந்த உணர்வு உங்களில் உருவாக்கி ஒளியாகுங்கள், இருளை அகற்றுங்கள், மெய்ப்பொருளை காணுங்கள்.